பாரிஸின் புறநகர் பகுதியில் அதிகாலை வேளையில் ஆயுத முனையில் குடும்பம் ஒன்று அச்சுறுத்தப்பட்ட நிலையில் பெருந்தொகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வால்டுவாஸ் மாவட்டத்திற்குட்பட்ட கோனிஸ் பகுதியில் நள்ளிரவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல் வீடொன்றுக்குள் புகுந்து குடும்பத்தினரை பிணை கைதிகளாக பிடித்து பல்லாயிரக்கணக்கான யூரோ மதிப்புள்ள பணத்தை கொள்ளையிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அங்குள்ள பகுதியில் வசிக்கும் ஒரு தம்பதியினர் மற்றும் அவர்களின் 4 பிள்ளைகள் ஆழமான தூக்கத்தில் இருந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதிகாலை 5 மணியளவில் 4 பேர் கொண்ட முகமூடி அணிந்த கும்பல் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தது. மதுபானம் மற்றும் புகையிலை கடை நடத்தி வரும் அந்த குடும்பத்தின் தலைவரிடம் அன்றைய நாளின் மொத்த வசூல் பணத்தை தருமாறு கொள்ளையர்கள் மிரட்டினர். ஆனால் பணம் கடையில் இருந்ததால் அவரிடம் உடனடியாக கொடுக்க பணம் இல்லை என்று கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் தந்தையை பணிய வைக்க அவரின் 4 வயது சிறுவனின் தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினர். பின்னர் தந்தையை மட்டும் பணத்தை எடுத்து வருமாறும் தங்கள் காருக்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்றுள்ளனர். காரில் செல்லும் வழியெல்லாம் துப்பாக்கிப்பிடியால் தந்தையின் தலையில் தாக்கிய கொள்ளையர்கள் குடும்பத்தினரை கொன்று விடுவோம் என மிரட்டி பல்வேறு ஏடிஎம் மையங்கள் மூலம் பல ஆயிரம் யூரோக்களை வலுக்கட்டாயமாக எடுக்க வைத்தனர். அதே நேரம் வீட்டில் இருந்த மற்ற கொள்ளையர்கள் ஒட்டுமொத்த வீட்டையும் தலைகீழாக மாற்றி நகைகளையும் தேடியுள்ளனர். இறுதியில் தந்தையின் கையடக்க தொலைபேசியும் பறித்துக் கொண்டு கொள்ளையர்கள் தப்பியோடினர். இந்த கொடூர சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.